சில காரியங்களை ஜெபம் பண்ணும்போது நல்லதான் ஜெபம் பண்ணுவோம். ஆனா அந்த ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது போல சில காரியங்கள், சில கட்டுகள் நம்ம இடத்துல காணப்படும். கர்த்தர் அதை உணர்த்தும் போது உடனே இவங்க அறியாமையில இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம இயேசுங்கிற பேர்ல தான் படத்தை வச்சிருப்போம். ஆனா அது கூட என்னதான், ஆமா, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்தாங்க. அது கன்றுக்குட்டி. ஆனா அவங்க அதுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? கர்த்தருக்கு பண்டிகைன்னு பேர் வச்சாங்க. பேர்லாம் நல்லா வைக்கிறோம். ஆண்டவர் பார்க்குற, நான் தானே உனக்கு பேர் வைக்கணும், நீ எனக்கு பேர் வச்சிட்டு இருக்கிறியா? கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வச்சு கர்த்தருக்கு பண்டிகைன்னாங்க. ஆண்டவருக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அருவருக்கிற ஒன்று. ஆழத்தின் மேல இருள் இருந்துன்னா பூமியானது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கும். இதை மறந்து விடவே கூடாது. இந்த சாட்சியை வாசிக்கும் போதே இதை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் ஒரு காரியத்தை உணர்த்துறாருன்னு அதை விட்டுருங்க. ஆமென். நம் தேவன் வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாக உடைய பெரிய தேவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.